Hello students, welcome to mathsmmkmr channel. இந்த வீடியோல 11th standard maths trigonometryல exercise 3.4ல second questionக்கான solution என்னன்னு பார்க்கலாம். with easy methodல எப்படி solve பண்ணனும் அப்படின்றத. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Second question, if sin a ஓட வேல்யூ 3/5 ன்னு கொடுத்திருக்காங்க, cos b ஓட வேல்யூ 9/41 and a ன்றது 0 ல இருந்து 90 டிகிரி குள்ள இருக்கும், b ன்றதும் 0 ல இருந்து 90 டிகிரி, π/2 னா 90 டிகிரி, இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கப்ப sin a plus b னா என்ன, cos a minus b னா என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் sin a plus b க்கு நமக்கு ஃபார்முலா ரைட்டுங்களா. sin a plus b ன்றது என்ன, sin of a plus b அப்படின்றது sin a cos b plus cos a sin b. ஸோ இது sin a plus b க்கான ஃபார்முலா. sin a cos b plus cos a sin b. next one வந்து என்ன கேட்டிருக்காங்க, cos a minus b கேட்டிருக்காங்க. cos of a minus b க்கு என்ன ஃபார்முலா, cos a cos b plus sin a sin b. so cos a minus b னா cos a cos b sin a sin b ப்ளஸ் பண்ணனும். sin a plus b னா sin a cos b cos a sin b ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனும். now இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிக்கணும், அதுக்கு அப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க நமக்கு sin a ஓட வேல்யூ 3/5 ன்னு கொடுத்திருக்காங்க. similarly cos b ஓட வேல்யூ 9/41 கொடுத்திருக்காங்க. ஃபார்முலால sin a வும் வேணும், cos a வும் வேணும், cos b வும் வேணும், sin b வும் வேணும். sin a sin b cos a cos b ரெண்டுமே வேணும். sin a இருக்கு, sin b என்னன்றது நமக்கு தெரியாது, ஃபைண்ட் பண்ணனும். அதே மாதிரி cos b இருக்கு, cos a ன்றது நமக்கு தெரியாது. சரி, இப்போ நமக்கு sin a cos a sin b cos b நாலுமே வேணும், ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு இல்லை. ஸோ இந்த ரெண்டில் எது ரிலேட்டடாக ஒரு ஃபார்முலா வரும்னு நம்ம பார்க்கணும். அப்படி வரும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1. அதாவது இங்கே தீட்டா இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1. சிமிலர்லி இப்போ sin a இருக்குது, காஸ் a இருக்குது, sin a cos a ரிலேட் பண்ணிக்கலாம், sin b cos b ரிலேட் பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் ஏவும் ஆட் பண்ணால் 1, sin ஸ்கொயர் ஏவோட வேல்யூ தெரியும், காஸ் ஏவோட வேல்யூ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சைட் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நான் வந்து ரீரைட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா sin ஸ்கொயர் a ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் a, தீட்டாக்கு பதிலாக a, sin ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் ஏவும் ஆட் பண்ணால் வேல்யூ 1. நமக்கு sin a ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 3/5. இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோடைய வேல்யூ a இதுக்கு தெரியாது ரைட்டுங்களா. இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுப்போம். ரிமைனிங் பார்ட்டை அந்த சைட் கொண்டு போகும்போது என்ன ஆகும், 1 மைனஸ் இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 minus 9 ஆகிடும். 25 into 1 25, 25 minus 9 divided by 25. 25ல 9 போச்சுன்னா இங்கே ஒரு 5, அங்கே ஒரு 4 போச்சுன்னா 16 divided by 25 ஆகிடும் ரைட்டுங்களா. காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 16 divided by 25. எனக்கு காஸ் ஏ தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 divided by 25. 16லேருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது 4 ஆகிடும், 25 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது 5 ஆகிடும். நமக்கு இப்போ காஸ் ஏவோட வேல்யூ வந்து 4 divided by 5 ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், sin b உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஏக்கு எழுதின மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பிக்கு எழுதிக்கணும். sin ஸ்கொயர் பியும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பியும் ஆட் பண்ணால் வேல்யூ வந்து 1. நமக்கு இங்கே காஸ் பியோட வேல்யூ தெரியும். ஸோ sin ஸ்கொயர் பியோடைய வேல்யூ தெரியாது, sin பியோட வேல்யூ தெரியாது. sin ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பிக்கு காஸ் பியோடைய வேல்யூ 9 divided by 41 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ sin ஸ்கொயர் பியை மட்டும் எல்ஹெச்எஸில் வச்சுப்போம். அண்ட் 1 மைனஸ் இது இந்த சைடு வரும்போது 81 divided by 41 ஸ்கொயர் பண்ணுங்கள். 41 ஸ்கொயர் பண்ணும்போது 41 into 41, 1 டைம்ஸ் 41 பண்ணும்போது 41, 4 1s are 4, 4 4s are 16, 1 8. ஸோ 1681 வந்து வேல்யூ நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல இந்த 1681 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1681 மைனஸ் 81 டிவைடட் பை 1681. 1681 நம்ம N681லேருந்து 81 மைனஸ் பண்ணுங்கள், 1600 டிவைடட் பை 1681 வரும். நமக்கு sin b தான் வேணும். இந்த இடத்துல sin ஸ்கொயர் b இருக்குது. இப்போ sin b வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது மேலே என்ன ஆகும், 40 மாறிடும். 4 4s are 16, 2 0க்கு ஒரு 0 எடுத்தாச்சு. 1681 என்ன, 41ஐயும் 41ஐயும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் தான் 1681. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 41. இப்போ நமக்கு sin b யோட வேல்யூ 40 divided by 41. ஸோ sin a cos a sin b cos b ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, sin a plus b ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. So go with sin a plus b. Now sin a plus b க்கு ஃபார்முலா என்னன்னு எழுதுங்க. sin of a plus b ன்றது sin a cos b plus cos a sin b. இப்போ sin a ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 3 divided by 5 into and cos b உடைய வேல்யூ
here 9/41, so 9/41 எழுதிக்கலாம் plus cos A sin B, cos A என்றது இங்கே 4/5 into sin B க்கு 40/41. now 3 9 multiply பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 9 3s are 27 and 5 into 41, 5 1s are 5, 5 4s are 20, 205 வருது plus 4 into 40 நம்மோது 4 4s are 16, ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 0 ஆயிடும். 5 into 41 same 205, denominators ரெண்டுமே 205, காமனா 205 எடுத்துக்குங்க. இந்த 27 160 ஆட் பண்ணணும். 160 plus 27 will give 187. so 187 divided by 205 தான் sin A plus B உடைய ஆன்சர். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? cos A minus B என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. cos A minus B க்கு என்ன ஃபார்முலா? cos A into cos B plus sin A into sin B. now cos A ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. cos A என்றது இங்கே 4/5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க into cos B என்றது 9/41 plus sin A into sin B, sin A sin B னா இங்கே 3/5 என்றது sin A into sin B என்றது 40/41. similarly denominators நமக்கு சேஞ்ச் ஆகாமல் 5 into 41 ப்ரீவியஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணது தான் 205. 9 4s are 36, இடையில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. 3 into 40 போது நமக்கு 120 ஆன்சர். 5 into 41 205, 120யும் 36யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 156 divided by 205 தான் இதுக்கான ஆன்சர். அதாவது cos A minus B உடைய ஆன்சர் வந்து 156 divided by 205. That's it. Thank you.